வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கருவேப்பிலையை எப்போதுமே நம்மளுடைய உணவுகளை நம்ம முறையாக சேர்த்துக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை நம்ம தூக்கி போட்டுருவோம். ஆனால் இது மாதிரி நீங்கள் இதுக்கப்புறம் அது மாதிரி பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா கருவேப்பிலையில் நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் மிதக்கூடிய கருவேப்பிலை நம்ம தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட மென்று விழுங்கி சாப்பிட்றது நல்லது. இந்த கருவேப்பிலை நமக்கு பல வியாதிகளை தீர்க்கிறதுக்கு, உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடியதற்கு, பசியை தூண்டக்கூடியதற்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த நன்மைகள் மட்டும் கிடையாதுங்க மக்களே, கருவேப்பிலையில் ஏராளமான நன்மைகள் இருக்கு. குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கருவேப்பிலை நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமான சக்தி மேம்படுவதற்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். பலருக்கும் தாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சரியாக செரிமானம் செய்ய முடியாத நிலை இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நார் சத்தும் நீர் சத்தும் குறைவாக தான் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்படிப்பட்டவங்களாம் வளமான அளவில் நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய கருவேப்பிலையால் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அதிகம் சாப்பிடும்போது வயிறு, குடல் போன்றவை நல்லா சுத்தமாகி செரிமானமின்மை மற்றும் குடல் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் வந்து அவங்களுக்கு நீங்கி போயிடும். அதாவது அவங்க நார் சத்து வந்து கருவேப்பிலை இருக்கிறதால கருவேப்பிலை வந்து அவங்களுடைய உணவுகளை சேர்க்கும் போது உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்படும். இதனால நமக்கு சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து இருக்காது. புற்றுநோய் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலை மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களை தனக்குள்ள கொண்டு இருக்கு. இதை நம்ம உடலுக்கு மேலே பயன்படுத்தணும் அப்படின்னாலும் சருமம் சார்ந்த பிரச்சனைகள், அந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் ஏற்படுவது, ஸ்கின் கேன்சர் ஏற்படுவது, தோல் புற்றுநோய் எல்லாம் ஏற்படுவது, இது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம். நம்மளுடைய உணவுகளை சேர்த்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னாலும் வயிறு சம்பந்தமான புற்றுநோய்கள் நமக்கு எதுவும் ஏற்படாது. உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களும் நமக்கு எதுவுமே இருக்காது. அந்த ப்ராப்ளத்தெல்லாம் கியூர் பண்ணிக்கலாம். இப்போ உடல் உள்ளுறுப்புகளில் எந்த மாதிரியான தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களும் இல்லாமல், அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தாக்குதல் எல்லாம் இல்லாமல் புற்றுநோய் செல்களிலிருந்து விரைவில் நலம் பெறலாம். ஸோ உடலுக்கு மேலேயும் நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகளிலும் ஏற்படக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் ஏற்படக்கூடிய இந்த கேன்சர் செல்ஸ் எல்லாம் பரவாமல் தடுக்கிறதுக்கும் புற்றுநோயிலிருந்து விடுபடுவதற்குமே நமக்கு வந்து சக்தி வாய்ந்த மூலக்கூறுகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கருவேப்பிலை வந்து கொண்டிருக்கு. சொரியாசிஸ் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கலாம். தோலில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், அந்த வேதியியல் மாற்றங்களினாலும் சில பேருக்கு வந்து ஜெனட்டிக் ரீசன்ஸ், அந்த பரம்பரை காரணத்தினாலும் சொரியாசிஸ் எனப்படக்கூடிய தோல் நோய் வந்து ஏற்படும். இந்த குறைபாட்டை குறைக்கிறதுல கடுகு எண்ணெய் தான் வந்து சிறப்பான ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா தேய்ப்பாங்க அந்த கடுகு எண்ணெயை அந்த சொரியாசிஸ் இருக்கக்கூடிய இடங்களில். ஆனால் நம்மளுடைய உணவுகளில் கருவேப்பிலை நல்லா நம்ம மென்று சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும் உள்ளிருந்து நமக்கு சருமம் தொடர்பான வியாதிகள்லாம் எளிதில் நமக்கு வந்து அணுகாது. சொரியாசிஸ் பிரச்சனைலாம் வராமல் முன்னாடி தடுக்கணும் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தே கருவேப்பிலையை உணவுகளில் ஒதுக்காமல் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து உள்ளிருந்து அந்த சருமம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது. சொரியாசிஸ் மட்டும் இல்லை, மற்ற தோல் சார்ந்த தோல் புற்றுநோய்கள் கூட உங்களுக்கு எதுவுமே ஏற்படாது. தலைமுடி அடர்த்தியாக கருகருவென்று வளர்வதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறது இன்றைய காலத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் பலருக்கும் இன்றைய காலத்தில் தலைமுடி வந்து கொட்டி போகிறது, இளம் வயசுலேயே நிறைய பிரச்சனை ஏற்படுவது, பித்த நிறைய ஏற்படுவது, பேன் பொடுகு தொல்லை ஏற்படுவது, இந்த மாதிரி நிறைய தொல்லைகள் வந்து இருக்குது. இதையெல்லாம் கியூர் பண்ணுறதுக்கு நம்ம கருவேப்பிலையை அடிக்கடி நம்மளுடைய உணவுகளை சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உள்ளிருந்து நம்மளுடைய தலைமுடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே, அந்த மயிர்கால்கள் வரைக்குமே அதை ஸ்ட்ராங் பண்ணக்கூடியது. அதுக்கு வந்து ஊட்டச்சத்து கொடுத்து அடர்த்தியாக கருகருவென்று வளர வைக்கக்கூடியது தான் கருவேப்பிலை. ஸோ இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்கள் கருவேப்பிலையை அடிக்கடி தொடர்ந்து உணவுகளை சேர்த்துக்கணும். இப்போ உடனே உங்களுக்கு வந்து இந்த தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னா கருவேப்பிலை ஊற வைத்த தேங்காய் எண்ணெயை தலைக்கு தடவி வந்தீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி இந்த பேன் பொடுகு, இளம் வயசுலேயே முடி நரைத்து போவது, பித்தநரை ஏற்படுவது, முடி கொட்டுறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாத தலைமுடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்கும் அது பலப்படுத்தப்பட்டு தலைமுடிக்கு ஊட்டச்சத்து கிடைக்க ஆரம்பிச்சு அடர்த்தியாக தலைமுடி வந்து உங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சு அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் ரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கை வந்து கரெக்டான லெவலில் இருக்க வேண்டியது அவசியம். ஸோ ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் கரெக்டான லெவலில் இருக்கும். ஹீமோகுளோபின் நம்ம உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணும். ஸோ இதனால் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்போம். ஒருவேளை நமக்கு இரும்புச்சத்து பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா ரத்த சிகப்பணுக்கள் குறைய ஆரம்பிக்கும், ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் குறையும். அப்போ நமக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காததால மயக்கம்,
தலைவலி, உடல் வலி, உடல் சோர்வு, எந்த ஒரு வேலையுமே கவனமாக செய்ய முடியாத நிலை, இது எல்லாமே ஏற்படும். இந்த அறிகுறிகள் எல்லாமே அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் தான். இதை க்யூர் பண்ணிக்கணும்னா இரும்புச்சத்தை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா வளமான அளவில் இரும்புச்சத்து கிடைக்கிறதால ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபின் இப்போ நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். ஸோ நமக்கு வந்து சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிச்சிடும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளும் அழிக்கப்பட்டுடும். அதே போல் ரத்த சோகை பிரச்சனை இனிமேல் நமக்கு வராது. விஷக்கடி பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். நமது வீட்டிலும் அல்லது நமது வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய தோட்டங்கள், புதர்களிலும் தேன், பூரான், தேனீ, விஷவண்டுக்கள் இந்த மாதிரிலாம் அதிகம் இருக்குது. அவற்றினால் கடிபற்றக்கூடிய நபர்கள் அந்த பூச்சிகளினுடைய நச்சு ரத்தத்தில் கலந்து ஒவ்வாமை ஏற்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னா உடனடியாக சிறிது கருவேப்பிலை இலைகளை மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த விஷ ஜந்துக்களால் அவங்களுடைய அந்த விஷம் வந்து உடலில் பரவாமல் ஓரளவு நச்சு வந்து முறியப்படும். ஸோ இது வந்து ஒரு முதலுதவி சிகிச்சை மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் இதுவே நமக்கு மருந்துன்னு நினச்சிட்டு நம்ம மருத்துவமனைக்கு போகாமல் இருக்கக்கூடாது. கடித்த உடனே அதோடைய அந்த பாய்சன் வந்து நம்மளுடைய ரத்தத்தில் வந்து நச்சுக்களாக பரவாமல் அதை அலர்ஜி ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காக தான் இதை பண்ணுவாங்க. உடனே நம்ம மருத்துவமனைக்கு போயிட்டு அந்த விஷக்கடிக்கு மருத்துவம் பார்த்து விடுவது நல்லது. கருவேப்பிலை சாப்பிட்டுட்டோம் சரியாக போயிடும் அப்படின்னு மட்டும் நினச்சி கூடாது. நீரிழிவு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ நீங்கள் வந்து கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா இப்போ நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது அது கசப்புத்தன்மை கொண்டு இருக்குது, அதில் நார் சத்தும் இருக்குது, அதில் கார்போஹைட்ரேட் வந்து கிடையாது. இது வந்து ஒரு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ். அதாவது இதில் வந்து ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் கருவேப்பிலை பொடியை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வரும்போது இது வந்து விரைவில் உங்களுடைய ரத்தத்தில் பரவ ஆரம்பிக்கும் அந்த கசப்புத்தன்மை. அதன் மூலமாக இதில் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய லெவல் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து உங்களை விடுபட வச்சிடும். ஸோ சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இப்போ இருந்தே உங்களுடைய உணவுகளை நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக தான் இருக்குது. கடுமையான உணவு பழக்க வழக்கத்தை சுகர் ப்ராப்ளம் இருக்கும்போது கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக அவங்க கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது நீரிழிவு பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். நான்வெஜ் ஃபுட்ஸ் இருக்குங்க இல்லையா, அந்த மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து தினமும் அதிக அளவு சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்னாலும், தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கமெல்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னாலும், இந்த ட்ரக் அடிக்ட்ஸு, ஆல்கஹால் வந்து ரொம்ப அடிக்டாக இருக்கும் அப்படின்னாலும் கல்லீரல் செயல்பாடுகளை நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்து ஏற்படும். கல்லீரல் அலர்ச்சி நோய் ஏற்படும். ஏன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு வேண்டிய நல்ல கொலஸ்ட்ராலை வந்து மேக் பண்ணுறது கல்லீரல் தான். இப்படிப்பட்ட கல்லீரல் வந்து நமக்கு அதிகப்படியான கொழுப்புகள் வந்து தேங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கம், நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னாலே கழிவுகள், கொழுப்புகள் தங்க ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு கல்லீரல் அலர்ச்சி நோய் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் கருவேப்பிலை வந்து நீங்கள் பச்சையாகவோ அல்லது உணவுகளை சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் கல்லீரலுடைய செல்கள் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கழிவுகள், அழுக்குகள், இந்த மாதிரி கொழுப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியேற்றப்பட்டு விடும். மீண்டும் தன்னைத்தானே ஒரு கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் அதை வந்து ஒரு புதுமையான உறுப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். மூலம் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அதிகம் காரசாரமான உணவுகளை வந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்வது, தொடர்ந்து ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல வந்து நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணுறது, நாள்பட்ட மலச்சிக்கல், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்துலேயுமே மூலம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மூல நோயை விரைவில் போக்குவதிலும் அந்த மூலத்தினால் ஏற்படக்கூடிய புண்களை சரி பண்ணுறதுக்கும் கருவேப்பிலை சிறப்பாக செயல்படும். எனவே மூல நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கருவேப்பிலை வந்து அடிக்கடி தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ அந்த ஃபைல்ஸ் ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணிக்கொள்ளலாம். இதயம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். உடலினுடைய அனைத்து உறுப்புகளுக்குமே ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய உறுப்பாக நமக்கு வந்து இதயம் இருக்குது. ஸோ இந்த இதயத்தில் சிலருக்கு அடைப்பு ஏற்பட்டு இதயம் பாதிக்கிறது, இதயம் தற்காலிகமாகவே செயலிழந்து போகுது, இதயத்துக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகள், நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி கொள்வதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து, நார் சத்து ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளையும் அகற்றிடும், நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களையும் நமக்கு வந்து நீக்கிவிடும். ஸோ இதனால் நமக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் இதயத்துக்கு பாய ஆரம்பிக்கும். ஸோ இதனால் இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த பக்க விளைவுகளும் நமக்கு ஏற்படாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ இந்த அத்தனை நன்மைகளையுமே தொடர்ந்து பெறுவதற்கு இனிமேலாவது கருவேப்பிலை உணவுகளில் சேர்த்துக்கொள்ள பாருங்கள். தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.